வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு 250 கிராம் ஆனியன், 200 கிராம் டொமேட்டோ, 10 கிரீன் சில்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிரியாணி லீவ்ஸ், 10 cloves, 5 கார்டமம், 2 சின்னமம் எடுத்துக்கலாம். 75 கிராம் சிக்கன். ஆயில் சூடானதோ அதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன் சேர்த்து அதை நல்லா வதங்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அதில் தக்காளியும் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை பிறகு வதக்கிக்கலாம். அப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 25 கிராம் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம அதில் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். என்னென்னா 2 ஆனியன், 1 டொமேட்டோ, 3 கிரீன் சில்லி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாசனை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், நல்லா வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லியை தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸாக கலந்துக்கிட்டு 2 எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். 150 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதை பாயில் ஆக விட்டுக்கலாம். பாயில் ஆன பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா நல்லா கலக்க இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்த பிறகு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதி வந்ததும் அதில் நம்ம இப்போ 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு அது பாயில் ஆகணும். இப்போ பாயில் ஆனதும் அதை நம்ம ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம இதில் பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி கலந்து திரும்பி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இப்போ நம்ம தம்க்கு விட்டுக்கலாம். தம்க்கு விட்ட பிறகு